Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். போல் ரொட்டி. போல் ரொட்டினா தேங்காய் ரொட்டி இல்லாட்டி தேங்காய் பிரெட்னு கூட சொல்லலாம். இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், லஞ்சுக்கு சாப்பிடலாம், இல்லாட்டி டின்னருக்கு சாப்பிடலாம், இல்லாட்டி ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம ஈஸ்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இதுக்கு சேர்க்க போறது இல்லை. ஸோ இது ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1 கப் துருவின தேங்காய், 1 வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, 1 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலைகள் கட் பண்ணது, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைய ஆரம்பிங்க. நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் லைட்டாக பிசைங்க. இப்போ நமக்கு மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இது ஒரு 4 பகுதியாக பிரிச்சுருங்க. ஒவ்வொரு பகுதியும் நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டி வச்சுருங்க. இன்றைக்கி நான் ஒரு எவர் சில்வர் தட்டு எடுத்திருக்கேன். அதை தலைகீழ போட்டுட்டு கொஞ்சமாக நெய் அது மேலே நல்லா தடவிடுங்க. இப்போ ஒரு உருண்டை எடுத்து அதில் வச்சுட்டு நல்லா கையை வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா சமமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக்கிறாதீங்க. ஒரு 0.5 சென்டிமீட்டர் போல் திக்னஸ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாகவே இந்த போல் ரொட்டி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம போய் இதை வந்து ரொட்டி மாதிரி சுட்டுடலாம். ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ரொட்டி அதில் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் கழித்து இந்த ரொட்டியை திருப்பி போட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் நம்ம திருப்பி போட்டு குக் பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 5 தடவை வரைக்கும் திருப்பி போட வேண்டியது இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக குக்கான போல் ரொட்டி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த போல் ரொட்டி நீங்கள் போல் சம்பல், அதாவது தேங்காய் சம்பல் இல்லாட்டி சீனி சம்பல், அதாவது கேரமலைஸ்ட் ஆனியன் சம்பல் கூட சர்வ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த போல் ரொட்டி இல்லாட்டி இந்த தேங்காய் ரொட்டி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.